48ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. மன்னாவினுடைய தலைப்பு, தேவன் நமக்கு நல்ல நியாயாதிபதியாயிருக்கிறார். நியாயம் செய்கிற, நீதி செய்கிற நல்ல நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னுடைய கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். சங்கீதம் 96ஆம் சங்கீதத்திலும் கூட 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பாரா? நீதியோடும் சத்தியத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பாரா. மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷர் பேசுகின்ற வீணான வார்த்தைகளை கொண்டு, அவருடைய வார்த்தைகளை கொண்டே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இரக்கமுள்ளவர் தான், மனதுருக்கம் உள்ளவர் தான், நெடிய சாந்தமுள்ளவர் தான், கிருபை நிறைந்தவர் தான், அன்பே உருவானவர் தான், சந்தேகமில்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். நியாயாதிபதி ஸ்தானத்திலே அவர் அமர்ந்திருக்கும் போது அவரிடத்திலே எந்த ஒரு இரக்கத்தையும் நாம் பார்க்க முடியாது. நியாயாதிபதி ஸ்தானத்திலே அவர் அமர்ந்திருக்கும் போது அவர் நியாயம் தீர்க்கிறவராய் மட்டும், நமக்கு உரிய நியாயத்தை மட்டும் கொண்டு வருகிறவராய் இருப்பார். நாம் என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, சீக்கிரத்திலே வரப்போகிறார், நியாயம் தீர்க்க வரப்போகிறார். விரைவிலே அந்த நாள் வரப்போகிறது. சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலனிதோ என்னுடைய கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் நியாயம் தீர்க்க சீக்கிரம் வரப்போகிறார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. சங்கீதம் 57ஆம் அதிகாரத்திலும் கூட இன்னும் விட்டுமான வார்த்தைகள் சொல்லுகிறது, இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆம், என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. ஆயத்தமாகும், ஆயத்தப்படுத்து. நீதி உள்ள நியாயாதிபதியாக சீக்கிரம் வரப்போகிறார். நமக்கு உரிய நியாயம் வழங்கி நம்மை நித்திய வீட்டிற்கு அழைத்து செல்லத்தக்கதாக, நித்திய வீட்டிற்கு நாம் செல்லத்தக்கவர்களாய் காணப்பட நாம் இந்த நாளிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து, இதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நித்திய வழியிலே நாம் நடப்போம். நித்திய வீட்டிற்கு நாம் செல்ல ஆயத்தமாவோம். ஆயத்தப்படுத்தும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நியாயாதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது மாத்திரமல்ல, எப்போதுமே நீ பட்சபாதம் இல்லாதவராயிருக்கிறீரப்பா. ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, சிறியவனுக்கு ஒரு நீதி, பெரியவனுக்கு ஒரு நீதி என்று இல்லாதபடிக்கு எல்லோருக்குமே நீ நீதி வழங்குவதிலே பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறீரப்பா. ஆம் கர்த்தாவே, இரக்கமுள்ளவராயிருந்தாலும் மனதிருக்கமுள்ளவராயிருந்தால் ஆண்டவரே, நீ பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறீர் என்கிறதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே புத்தி உள்ள கன்னிகளைப் போல, எரிகிற தீவட்டியோடு எண்ணெய் கொண்டு சென்ற புத்தி உள்ள கன்னிகளைப் போல ஆயத்தமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.